ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளி செவ்வாய் அந்த நேரங்களில் பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வெள்ளிக்கிழமை பணம் கொடுத்தா பணம் உங்களை விட்டு லக்ஷ்மி உங்களை விட்டு போயிடும். செவ்வாய்க்கிழமை பணம் கொடுத்தீங்கன்னா லக்ஷ்மி உங்களை விட்டு போயிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வெள்ளி செவ்வாய் வந்து லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை கை பணம் கொடுத்தீங்கன்னா லக்ஷ்மி நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா பணம் அப்படின்றது லக்ஷ்மி, அதனால லக்ஷ்மி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, வேண்டாம், பணமாக கொடுக்க வேண்டாம். இப்போல்லாம் ஃபோன்லேயே நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களே, ஓகேங்களா? எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஃபோன்லேயே பணம் அனுப்புகிறீங்க. அப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் வந்து புதன் ஆயிடுச்சு. அப்போ புதனுக்கு என்ன நாள் கொடுக்கக்கூடாது? கேளுங்க, யார் அதை சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட திருப்பி கேளுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம பணம் அப்படின்றது நம்ம கஷ்டப்படுறது, நம்ம உழைக்கிறது, அதுக்கு அது கிடைக்கிறதோ தவிர இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு ஃபீஸ் கட்டணும், கடைசி நாள் ஆயிடுச்சு, நான் வெள்ளிக்கிழமை போய் நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன், சனிக்கிழமை தான் கட்டுவேன் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இதுக்காக போகிறோம், அங்கே போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இது கட்ட மாட்டேன், நம்ம புதன்கிழமை போய்க்கலாம், செவ்வாய்க்கிழமை போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேணால் இனிமேல் கையிலேருந்து பணமாக கொடுக்காம டிஜிட்டலாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையே வராது. தயவு செஞ்சு பழைய ஆட்கள் எப்படியோ போயிட்டு போகிறாங்க. இன்னி வர்ற அந்த சின்ன பசங்களுக்காவது இனி இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவங்களையெல்லாம் புரிஞ்சிக்காமல், உங்களுக்கு தான் புரியல, அவங்களுக்கும் அது புரியாமல் பண்ணாதீங்க. ஒன்றுமே கிடையாது. எப்போ வேணாலும் பணம் கொடுக்கலாம். பணம் கொடுத்ததுனாலையெல்லாம் லக்ஷ்மி போக மாட்டாங்க. லக்ஷ்மின்றது நம்மளுக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற அந்த உழைப்புன்ற விஷயந்தான் லக்ஷ்மியோ தவிர இந்த பணத்தை கையில் இருக்கிற பேப்பரை கொடுக்கறதுல எந்தவித செல்வாக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரகங்களுக்கோ கடவுளுக்கோ செல்வாக்கு பொருளாதாரம் தான் தெரியுமோ தவிர பொருள் அப்படி தான் தெரியும். தங்கம், வைரம், வெள்ளிங்கிறது உலோகங்களை தான் கடவுளுக்கு தெரியும். இந்த பேப்பரில் நீங்கள் அச்சடித்து வச்சுருக்கீங்கள, இப்போது கடவுள் அந்த காலத்து கடவுள், நீங்கள் இப்போ தான் பேப்பரில் அச்சடித்து வச்சுருக்கீங்க. அந்த பேப்பர் பணம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பேப்பர் பணம் கிடையாது. தயவு செஞ்சு கொடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொடுக்கவே மாட்டேன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சா வச்சுட்டு இந்த டிஜிட்டலில் அனுப்பிடுங்க. அது புதன் தான். புதன் உங்களை விட்டு போக மாட்டார். ஓகேங்களா?